ஆனந்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவரே நன்றி, மகத்துவரே நன்றி, மாறாதவரே நன்றி, மகிமையானவரே நன்றி, அன்பின் தகப்பனே, ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பாத்திரர், நீர் துதிக்கு கணத்துக்கு பாத்திரரே நன்றி, கணத்துக்குரியவரே நன்றி. எல் ஷடாயின் தெய்வமே, எல் ரோயா இருக்கிறவரே, அன்பின் தகப்பனீரப்பா, சோதரம் 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 சோதரம். 1000-10,000களில் சிறந்தவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கேருபீன்கள் மத்தியில் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற உலாவுகிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, அப்படியே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, குற்றங்களுக்காக, மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்ட தெய்வம் அப்பா, நீர் ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்பால் பலத்தால் ஒவ்வொருவரையும் நீர் அனல் மூட்டுங்கப்பா. அபிஷேக நாதரே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீர் இந்த நாட்களில் அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி கண்மலையானவரே, நன்றி கோட்டையுமானவரே, நன்றி துருகமானவரே, நன்றி அரணானவரே, நன்றி. உம்முடைய நாமத்தில சுகம், உம்முடைய நாமத்தில பலன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இச்சகம் பேசி அடங்குவார்கள் அப்பா. உம்முடைய கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை நீ எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஆனந்த சத்தத்தோடு கம்பீர முழக்கத்தோடு உம்மை துதித்து பாடி ஜெபிக்கும் பொழுது எல்லா சாத்தானின் கட்டுகளும் தந்திரங்களும் மந்திரங்களும் வாய்க்காதே போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படியாகவே வாய்க்காதே போகும். உம்முடைய பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய குடும்பத்தை விட்டு ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திர சபையை விட்டு எல்லா கெட்ட கிரியைகளும் வாய்க்காதே போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னாலும் வெற்றி காண வேண்டும் ஆண்டவரே, என்னாலும் வெற்றி காண வேண்டும். எல்லா தடைகளை உடைத்தெறிகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சர்வாங்க தகன பலிகளோடு உம்முடைய ஆலயத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்ய. இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக நிறைய காரியங்களை அற்புதமாக இந்த பூமியில சென்று எல்லாருக்கும் நல்ல அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கி, தேவன் அநேக அற்புதங்களை செய்து கடைசியாக தன்னுடைய எல்லா ஒளிகளையும் செய்து முடித்து விட்டு தான் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தப்படும் பொழுது சிலுவையிலே 7 வார்த்தையை சொன்னார். அந்த 7 வார்த்தை என்னவென்றால், முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே அப்படி சொல்லி முதலாவது வசனத்தை சொன்னார். இரண்டாவது ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். மூன்றாவது வார்த்தை, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்பது. நான்காவது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஐந்தாவது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். ஆறாவது, எல்லாம் முடிந்தது. ஏழாவது வார்த்தை, கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த 7 வார்த்தைகளும் கடைசியா சொல்லிவிட்டு நமக்காக பூமியிலே தேவன் மரிக்கிறார். சிலுவையிலே 7 பூக்கள் நமக்காக தேவன் வைத்து விட்டு போனார். அது என்னென்ன பூக்கள் என்று பார்ப்போமா? முதலாவது பூ மன்னிப்பு. என்ன பூ? மன்னிப்பு. இரண்டாவது ரட்சிப்பு. அல்லேலூயா. மூன்றாவது அரவணைப்பு. நான்காவது தத்தளிப்பு. ஐந்தாவது வார்த்தை தவிப்பு. ஆறாவது பூ அர்ப்பணிப்பு. ஏழாவது பூ ஒப்படைப்பு. இந்த 7 பூக்களையும் சிலுவையில நமக்காக தேவன் இந்த எல்லாருக்காகவும் தேவன் வைத்து விட்டு போகிறார். அதுல முதல் பூவை பற்றி நாம் பார்ப்போம், மன்னிப்பு. முதலாவது வார்த்தையை மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆமீன். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே ஏசப்பா, இவர்களை எப்படியாச்சும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினால ஒரு வசனம் சொல்லப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமீன். இந்த வசனமானது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசப்பா வருவதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக ஏசாயாவால் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனம் நிறைவேறும்படியாக தேவன் நமக்காக இந்த உலகத்துல வந்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இது ஒரு தீர்க்க தரிசனமான நிறைவேறுதல் உள்ள வசனம்.
அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். இதுதான் மெயின் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருக்காக வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. இதுதான் மன்னிப்பு. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யணும்? மன்னிச்சு பழக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் தேவன் மன்னிச்சாரு, எப்படிலாம் தேவன் மன்னிச்சாரு சிலுவையில அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தன்னை சிலுவையில் அறைந்த போர் சேவர்களை முதலாவது தேவன் மன்னிச்சார். அல்லேலூயா. தன்னை சிலுவையில எல்லாருமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ராஜாவெல்லாம் ஆர்டர் கொடுத்தாரு சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி ராஜா ஆர்டர் கொடுத்துட்டாரு. அப்போ யார் அந்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுவாங்க? ஹெட் சோல்ஜர், அசிஸ்டன்ட் சோல்ஜர், அவங்க இருக்கிற எல்லா போர் வீரர்கள் தான் இயேசுபாவை சிலுவையில் அடிச்சு அந்த ஊர் முழுவதும் சுற்றி வந்து அந்த பெரிய சிலுவையை கொடுத்து நடக்க வச்சு 39 கசடிகள்லாம் அடிச்சு இயேசுபாவை சிலுவையில் அடிச்சு பயங்கரமா அவங்களை கடைசியா அந்த மலை மேல கொண்டாந்து சிலுவையில நிப்பாட்டுற வரைக்கும் யாருடைய வேலை? போர் சேவகனுடைய வேலை. அப்போ முதலாவதாக தன்னை சிலுவையில் அறைந்த போர் சேவர்களை தேவன் மன்னித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக பரியாசம் பண்ணின போர் சேவகர்கள். ரெண்டாவது, அவங்க சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இயேசுபாவை அங்க சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது இயேசுபாவை திட்டுறாங்க. எல்லாரும் போர் சேவகர்கள் திட்டுறாங்க, நீ பிதாவாகி தேவன் தானே, முடிஞ்ச இறங்கி வா பார்ப்போம், இந்த அப்பத்தை எல்லாமே நீ என்ன செய்யணும், இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ மாத்தி உடனே நீ பரலோகம் போ பார்க்கலாம், எல்லாத்தையும் நீங்க எங்களை எல்லாம் கொள்ளு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பரிசு என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க. போர் சேவகர்கள் திட்டுறாங்க இயேசுபாவை. சிலுவையில் அரைஞ்ச பிறகு திட்டுறாங்க, அதுக்கு முன்னாடியே திட்டுறாங்க. அப்போ அவர்களை தேவன் மன்னிக்கிறார். மூன்றாவது, அதிகாரிகளுக்காகவும் தன்னுடனே இருந்த 2 குற்றவாளிகளுக்காகவும் மொத்தம் 2 பேருக்காக தேவன் மன்னிக்கிறார். தன்னை சிலுவையில் அறைய சொன்ன அந்த ராஜாவை தேவன் மன்னிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அந்த 2 ராஜாவை மன்னித்து அந்த இடத்துல ஒரு நீதிமானாய் தேவன் மாற்றுகிறார். நான்காவது காரியம், தன்னை காட்டி கொடுத்த யூதாசை தேவன் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடியே யூதாஸ் அசிஸ்டண்டா எடுக்கும் பொழுதே தெரியும், ஊழியக்காரனை எடுக்கும் பொழுதே தெரியும், இவன் 3 வருஷம் கழிச்சு இந்த தீர்க்க தரிசனம், ஏசாயாவினால் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இவன் நிச்சயமாய் 3 வருஷம் முடிவுல என்னை காட்டி கொடுப்பான் என்று ஏசப்பாக்கு முதலே தெரியும். ஆனாலும் தேவன் ஏன் அவர் கூடவே 3 வருஷம் வச்சிருந்தாரு யூதாஸ் அப்படின்னா, தான் செய்த அற்புதத்தை அவனும் பார்க்கணும், நானும் மன்னிக்கிறேன், ஏசப்பாவை இவனை காட்டி கொடுத்தாலும் நான் அவனை மன்னிப்பேன் சொல்லி ஏற்கனவே யூதாஸுக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக மற்றவர்கள் யூதாஸை பார்த்து பாரு கூடவே இருந்து காட்டி கொடுத்தாலும் தேவன் இவனையும் மன்னிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னிப்பை தேவன் ஒவ்வொருவருக்கும் வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. 5வது பாயிண்ட், 3 தரம் மறுதலித்த பேதுருவை தேவன் மன்னித்தார். அல்லேலூயா. எத்தனை தடவை பேதுரு மறுதலிச்சார் ஆண்டவரை? 3 முறை. எனக்கு ஆண்டவரே தெரியாது, ஆண்டவர் யாருன்னே தெரியாதுங்க, ஆண்டவரோட சீசர்லாம் நான் இல்லவே இல்லை, எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி போர் சேவர்கள் வந்து இவர்கிட்ட பேதுருட்ட கேட்கும் பொழுது 3 முறை ஏசு யாருன்னே சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கு முன்பாக 3 வருஷம் ஏசப்பா கூடவே எல்லா இடத்துக்கும் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, அலைஞ்சிருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. காடு மேடு மலைகள், மலை பிரசங்கம், அந்த பிரசங்கம், இந்த பிரசங்கம், கடல்ல பிரசங்கம், படகுல பிரசங்கம், எல்லா ஒரு கூட்டத்துல நடுவில் பிரசங்கம், சபையில பிரசங்கம், எல்லா இடத்துலையும் அநேக பிரசங்களை கேட்டிருந்தாலும் பேதுரு வந்து 3 தரம் மறுதலிச்சிருக்கிறார். அப்பையும் தேவன் பேதுருவை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது பாயிண்ட், தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சு அந்த வீதி வழியா அடிச்சு தரன்னு இழுத்துட்டே வராங்க. அப்போ இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும்னு சொல்லி ஏசப்பாக்கு விரோதமான ஆட்கள் பொய்யான குற்றத்தை சாட்ட சொல்லி என்ன செய்யறாங்க? துன்பப்படுத்துகிறார்கள். ஏசப்பாவை ரொம்ப காரி உமிழ்கிறார்கள், எச்சு துப்புறாங்க, ஏசப்பா மேல அடிக்கிறாங்க, போட்டு உதைக்கிறாங்க. யாரோ வந்து ரோட்ல இருக்கிறவங்களாம் வந்து உதைக்கிறான். அப்போ ஏசப்பா எல்லாரும் அந்த இடத்துல மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் பொசுக்கி பறக்க விட்டுருக்கலாம். ஆனா அப்படி ஏசப்பா செய்யாமல் இது எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எதற்காக? நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்காக, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக, நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய கடைசி பரலோகம் செல்ல வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? அவருடைய அன்பில் இருப்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார், தாம் பிரசங்கித்தபடியே தேவன் வாழ்ந்து காட்டினார். பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் இந்த கல்யாண வீட்டில் கொஞ்ச நேரத்தில் இந்த திராட்சரசம் காலியாகி போயிடும், அப்போ நம்ம தான் அந்த இடத்துல போய் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்கு முதலே தெரியும். அதனால் ஆண்டவர் அதற்காகவே அந்த கல்யாணத்துக்கு வீட்டிற்கு போகிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் செய்வதற்காகவே தேவன் அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம்,
யார் என்ன காரியம் இருந்தாலும் சரி பிதாவிடம் முதல்ல நாம நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நமக்காக பிதாவிடம் ஆண்டவர் பரலோகம் நமக்காக கடந்து சென்று நம்ம செய்கிற வேண்டுதல்கள். இப்போ 40 நாள் உபவாச ஜெபம் முடிவடைய போகிறது இல்லையா? அப்போ எல்லாரும் ஒரு வேலையோ 2 வேலையோ 3 வேலையோ 10 நாளோ 20 நாள் 40 நாள் 21 நாள் 7 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களுக்காக இயன்றபடி நீங்கள் எல்லாரும் உபவாசித்திருப்பீர்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் டெய்லி சொல்லி 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 காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லி எல்லா வேலையிலும் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுடைய ஜெப வேண்டுதல்கள் எல்லாம் பரலோகத்தில் போய் எட்டிட்டு அந்த ஜெப வேண்டுதல்கள் எல்லாம் ஏசப்பா தான் பிதாவிட போய் சொல்கிறாரு. இவர் இந்த பிரதர் இருக்கிறாரு, ஏசப்பா ஆண்டு பிதாவே இவர்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, இவர் கடன் கட்ட உதவி செய்யுங்க, இவனுக்கு ஒரு வண்டி வாங்க உதவி செய்யுங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி உதவி செய்யுங்க, இந்த பிள்ளை நல்லா படிக்க உதவி செய்யுங்க, அந்த அம்மாவுக்கு கை கால் வலியாக பிரச்சனையாக இருக்கிறது, அந்த அம்மாவுக்கு கை கால் வலி சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நமக்காக பிதாவிடம் வேண்டிக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், நம்ம சபையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, யாரு மேலேயாச்சும் உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா, யார் மேலேயாச்சும் உங்களுக்கு கசப்பு இருந்துச்சுன்னா, யார் மேலேயாச்சும் உங்களுக்கு ரொம்ப பொறாமை இருந்துச்சுன்னா அவங்களை என்ன செய்யணும்? நீங்க மன்னிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. நீங்க பிறரை மன்னிச்சாதான் உங்களுடைய குறையை மற்றவங்க மன்னிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க மற்றவர்களை யாரும் மன்னிக்காம நீங்களே எனக்கெல்லாம் தெரியும், நான்லாம் அவனை மன்னிக்க மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர்கிட்ட பழக மாட்டேன், அவன் பக்கத்து விட இருந்தாலும் நான் கிட்டவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்று இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டாரு, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அதுதான் வசனத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. இதுதான் மெயின் பாயிண்ட். பரலோகத்தில் இருக்கிற பிதா யாருக்கு மன்னிக்கிறாரு? உங்களுக்கு மன்னிக்கும்படி உங்கள் குறையை மற்றவர்களுக்காக மன்னியுங்கள். ஹல்லேலூயா. யாதொரு குறையை நாம் என்ன செய்யணும்? மன்னிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை, மன்னிப்பின் நிச்சயத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும், பிறருக்காக நாம் என்ன செய்யணும்? மனம் கசந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஆமென். இரண்டாவது வார்த்தை, இயேசு பக்கத்தில் இருக்கிற கல்லனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இதற்கும் ஒரு வசனம் எடுத்துக்காட்டு இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதே மாதிரி தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அக்கிரமக்காரில் ஒருவனாக தேவன் எண்ணப்பட்டார். இந்த இடத்துல அந்த 3 கல்லனை நடுவுல ஏசப்பா எந்த குற்றமும் செய்யாத ஏசப்பாவை சிலுவையில் அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கும் பொழுது சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்றாரு, நீர் தேவன் தானே, மெய்யாகவே நீர் தேவன் தானே, அதனால என்னையும் மன்னிச்சிருங்க, நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஒரே ஒரு கல்லனுக்காக தேவன் அந்த கல்லனை மன்னிக்கிறார் அந்த கல்வாரி சிலுவையில். அல்லேலூயா. யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஒரே ஒருத்தனுக்காக தான் அந்த வார்த்தை சொல்றாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்மாவுக்காக தேவன் இன்றைக்கும் கவலைப்படுகிறார். ஒரே ஒரு ஆத்மாவுக்காக தேவன் இன்றைக்கும் அவர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி அவர் மேல் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பக்கத்தில் இருக்கிற கல்லனு என்ன செஞ்சா தெரியுமா? முதல் ஜெபமும் அதே தான், கடைசி ஜெபமும் அதே தான். அதுதான் அந்த வசனம், இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்ப ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க பரலோகம் சென்றாலும் சரி என்னை நினைச்சுக்கங்க, இந்த அடியேனை நினைத்தருளும் சொல்லி முதலாவது 42ஆம் வசனம் சொல்லுது. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றால் பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்றாரு, இதுதான் கடைசி ஜெபம். அவருக்கு மொதல் ஜெபமும் அதே தான், கடைசி ஜெபம் அதுதான். இது சொன்ன உடனே ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லி அவர் கொஞ்ச நேரத்தில் 3 பேருமே மரிச்சிடுவாங்க. அப்போ தேவன் பரதேசு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த பரதேசு அப்படின்னா என்ன? பாரடைஸ் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. பரலோகம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பரலோகம் என்பது பேரின்ப மாளிகை, ஒரு சமாதானம் நிறைந்த இடம், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த இடம் தான் இந்த பாரடைஸ். அல்லேலூயா. அந்த கல்லனுடைய ஜெபம் ஏன் ஆண்டவர் கேட்டாரு? ஏன் ஆண்டவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. தன்னுடைய பாவத்தை எல்லாம் உணர்ந்து அந்த கடைசி நிமிஷம், அந்த லாஸ்ட் எண்டிங்லையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான்.
இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை இடுகிறான். இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது காரியம், தனக்கு கிடைச்ச அந்த சின்ன ஒரு கொஞ்சம் டைமிங் தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் 3 பேருமே இறந்துருவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கரெக்டாக அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் பக்கத்தில் இருக்கிற கல்லனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ இன்னைக்கு என் கூட பரலோகத்தில் இருப்ப, கவலைப்படாத, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அதனால நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவர், பக்கத்தில் இருக்கிற கல்லனை எல்லாம் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கஷ்ட நேரத்திலே சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே 7 வார்த்தைகளை சொன்னார். 3வது வார்த்தையாக ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம், அந்த அம்மாவை பார்த்து, சரீர பிரகாரமாய் பெற்றெடுத்ததான மரியாள் என்ற சகோதரியை பார்த்து, அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அதே போல யோவான், தனக்கு அன்பாயிருந்த யோவான் என்ற சீசனை பார்த்து அவர் சொல்கிறார், அதோ உன் தாய் என்று சொல்கிறார். அவர் போனாலும் கூட ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய இடத்திலிருந்து குடும்பத்தை பார்த்துக்க நல்ல ஏற்பாடுகளை செய்துவிட்டு கடந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அவங்க மட்டுமே ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடுறாங்க. பின்னாடி வர்றவங்கள வழி நடத்துறது இல்லை. பின்னாடி வர்றவங்களும் நமக்கு பின்னாடி ஆண்டவரை கும்பிடுறவங்கள நம்ம ஒரு கூட்ட ஜனங்களை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்வது, சில நேரத்தில் அவங்களும் நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சிகளுக்கெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. ஆனால் நன்றாக நாம் ஜெபித்தோமானால் ஆண்டவர் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. எலியாவை எடுத்த தேவன் எலிசாவை கொடுத்து விட்டு தான் எலியாவை ஆண்டவர் எடுத்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு இணைப்பு அந்த இடத்துல. யார் அவர்களை வழி நடத்துவார்? எலியா போய்விட்டார். எலியாவோடு அல்ல, எலியா போயிட்டு போறார். எலிசாவை ஆண்டவர் மீண்டுமாக தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சவுல் பாவம் செய்கிறார். சவுல் போயிட்டு போறான். ஆண்டவர் அடுத்து தாவீதை ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இணைப்பை தந்து ஆசீர்வாதம் தந்து தேவன் வழி நடத்துவாராக. அடுத்தபடியாக மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 15:34. அநேகர் கைவிடப்பட்ட நிலைமையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம், நமக்காக அவர் கல்வாரி சிலுவிலே கைவிடப்பட்டாராம். இன்றைய உலகம் ஆமென் ஸ்தோத்திரம் சில நேரத்தில் நம்மளை சீக்கிரம் குற்றவாளியாக தீர்த்து விடும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை கைவிட மாட்டார். எல்லாரும் நம்மை கைவிட்டு விடுவார்கள். குடும்ப உறுப்பினர்கள், உற்றார் உறவினர்கள். ஏன் சிலுவைக்கு போகும் பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்பட்டன. ஆமென் ஸ்தோத்திரம். மேய்ப்பன் மாத்திரம் தனியாக அங்கே கடந்து போனார். யாருமே ஏசப்பாவோடு 12 சீசர்கள் இருந்தார்கள், அவர்களும் போய்விட்டார்கள். சீசர்கள் இருந்தார்கள், அதாவது 70 பேர் இருந்தார்கள், அவர்களும் போய்விட்டார்கள். அப்பம் புசித்தவர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள் எங்கே என்று நாம் பார்க்கும் பொழுது யாருமே இல்லை. ஒரு கஷ்டம் வரும்பொழுது, பாடு வரும்பொழுது எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் தனியாக அந்த சோதனையை, அதாவது சிலுவையை அவர் தனியாக சகித்தார். அல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? நீங்களும் கூட ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது இந்த வார்த்தை சொல்ல வேண்டியது வரும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் சொல்கிறார், அநேகர் கைவிடப்பட்ட நிலைமையிலே சூழ்நிலையினாலும் இருக்கலாம். கடந்த நாட்களில் 1992 ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இரவு 11 மணி 12 மணி. நல்ல சமாரியன் கதையில நாம் வாசிக்கிறோம், திருடன் கையில் ஒருத்தன் மாட்டிட்டான் அப்படின்னு. அதுபோல் திருடன் கையில் மாட்டி இந்த வசனத்தை சொல்ல வேண்டியதாக மாறிவிட்டது. என் தேவனே, என் தேவனே. 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த 2 பேரும், ஒருத்தர் ஓடிட்டாரு, இன்னொருத்தரை ஆட்டோவில் ஏற்றிட்டாங்க. அவங்க ஆட்டோவில் ஏற்றி சில பல காரியங்கள் கொடுமை பண்ணினார்கள். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தார். ஆமென். அல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நாம் இந்த வசனத்தை சொல்லணும். என் தேவரே, என் தேவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவரே, நீங்களே அந்த சோதனையை சகித்தீரப்பா, எனக்காகத்தான் நீர் கைவிடப்பட்டீர். ஆகையால் இந்த நேரத்தில் என்னை கைவிடாமல் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். ஒரு வழி அடைந்தால் இன்னொரு வழியை ஆண்டவர் திறந்து தருவார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வழிநடத்தல், ஒரு ஆசீர்வாதம், ஒரு காரியம் தடைப்பட்டால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்து முடித்து நமக்காக தந்து
நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் உலகத்திலே உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஒரு தீர்வு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த புனித வள்ளிக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடாமல் பாதுகாக்க போகிறார். மீதியாக இருக்கிற இந்த மாதங்கள், மே மாதம் இருக்கிறது, ஜூன் ஜூலை இருக்கிறது, டிசம்பர் வரை இருக்கிறது, எல்லா மாதங்களையும் வருடங்களையும் தேவன் நம்மை காப்பாற்ற போகிறார். அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தாகமாய் இருந்தாராம். கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தாகமாய் இருந்தார். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை சொன்னபோது எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? அவர் தண்ணி தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். அவர் தண்ணி கேட்கவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனாலும் அவருக்கு தண்ணி தருவதற்கு பதிலாக கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்களாம். ஒரு குச்சியில் மாட்டி, ஒரு கோலில் மாட்டி அவருக்கு கடற்காலில் தோய்த்து அவைகளை எடுத்து அவருடைய வாய்க்கிட்ட கொண்டு போனார். அதை ஆண்டவர் அல்லல் தட்டி விட்டார். எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் ஆண்டவர் தாகமாக இருக்கிறார். என்ன தாகம்? நாம் எல்லாரும் எழுப்புதெல்லாம் நல்லா வாழணும். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய தாகம். ஆமென், அல்லேலூயா. புதிய ஏற்பாடு வாங்கி கொடுங்க, சபையில் இருக்குது. அதை வாங்கிட்டு போய் புதிய ஏற்பாடு புது ஆத்மாக்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் நம்ம உலகத்தில் கொடுக்குற எத்தனையோ கிஃப்டை விட பைபிள் சம்பந்தமாக நம்ம கொடுக்குற, ஆமென், பைபிள்ல இருந்து கொடுக்குற அந்த கைப்பிரதி, யோவான் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், அதை ஒட்டிய கதைகள், அதை ஒட்டியதான காரியங்கள், புதிய ஏற்பாடு, பைபிள், இவைகளை நாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அதில் நம்ம கொடுக்கணும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் கொடுக்கணும், மலையாளம் தெரிஞ்சால் மலையாளத்தில் கொடுக்கணும், தெலுங்கு தெரியும். நாம் ஒரு தாகமுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது 6வது வசனம், 6வது வார்த்தை, யோவான் 19:30. ஆமென், முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். முழு மனுக்குலத்திற்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக, ஒவ்வொரு நாட்டுக்காக, ஒவ்வொரு நிறத்தில் உள்ள மக்களுக்காக, முழு உலகத்துக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும், அதாவது இரட்சிப்பு, ஞானசாரம், அபிஷேகம், ஆசீர்வாதம், கிருபைகள், ரகசிய வருகையிலே பங்கு பெறுதல், உயிர்த்தெழுதலை பங்கு பெறுதல், புதியவான புதிய பூமியிலே பங்கு பெறுதல் என்று சொல்லி எல்லா சத்தியத்துக்காகவும் எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு பண தேவைகள் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். யாவையும் எனக்காக ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. கல்வாரி சிலுவிலே முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும், எல்லா தேவைகளும், என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கஷ்டப்பட்டு அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகையால் முடிந்தது என்று ஆண்டவர் 6வது வார்த்தையாய் சொல்லியிருக்கிறார். அது உண்மையாகவே முடிந்தது தான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தேவைகள் இல்லாவிட்டாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும், ஆமென், உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் சந்தித்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக 7வதாக லூக்கா 23:46 வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வரை ஆண்டவர், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே நம்முடைய தேவாதி தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரு 10 நாளைக்கு உண்மையாக இருக்கிறது, அப்புறம் மீண்டும் உண்மை இல்லாமல் ஓடுறது, அப்புறம் 3 மாதம் கும்பிடுறது, அப்புறம் கும்பிடாம ஓடுறது, சலிச்சுக்கிறது, கோவப்படுறது, பின்வாங்கி போகிறது, இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். 40 நாள் பாசிங் இருந்தார் இயேசு. பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவருக்கு பசி உண்டாயிற்று. அங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் அப்பங்களைப் போல காணப்பட்டது. பிசாசு சொன்னான், பசியாக இருக்கிற நேரத்தில் பார்த்து சொன்னான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல், நீ தேவனுடைய குமாரன் தானே அப்படின்னார். உண்மையாலுமே அப்படி சொல்லியிருக்கலாம், ஆண்டவரால் செய்யவும் முடியும். ஆனால் பேய் சொல்லி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதுக்கோசரம் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ நம்ம 40 நாளாக பிழைத்து கொண்டிருக்கிறோம் உபவாச ஜபத்தில். ஆமென், அல்லேலூயா. உபவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சமாவது அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது? மன நிம்மதிக்காக வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாலுமே
ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக கொடுத்து, ஆண்டவருக்காக உழைத்து, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கும். வசனம் சொல்லுது சங்கீதம் 34 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் நின்றும் அவனை விடுவிப்பார். ஆமென் அல்லேலூயா. துன்பம் வராதுன்னு சொல்லல ஆண்டவர். துன்பங்கள் துயரங்கள் உலகில் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் என்ன செய்வீர்கள்? ஜெயிப்பீர்கள். அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன். கடைசி வரைக்கும் வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் ஜெபிச்சு பார்த்தார் ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி உதவி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் எதிர்பார்க்கணும். ஆமென் அல்லேலூயா. என்னத்தை எதிர்பார்க்கணும்? இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு காரியத்தை விற்கிறீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க. நீங்கள் எதை செய்தாலும் சரி, ஆண்டவரே இப்பொழுது நான் செய்கிற காரியம் சரியானது தானா, ஆண்டவரே இதை நான் என்ன செய்யட்டும், உங்களுடைய பொருள் தான், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அந்த பொருளை ஆண்டவருக்காக நீங்கள் காரியத்தை நீங்கள் செய்யலினா, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் கேட்கலீங்கன்னா அந்த தேவ சித்தம் மாறி போயிடும். இன்னைக்கு அநேக கஷ்டங்களுக்கு காரணம் தேவ சித்தத்தை அறியாமல் நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறபடினால தான். ஆண்டவர் எப்பொழுது நமக்கு பச்சை கொடி காட்டுகிறாரோ அப்பொழுதுதான் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? நன்றாக ஜெபிக்கணும், ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அபிஷேகம் இருக்கணும், அன்னிவாசம் இருக்கணும், தேவன் நமக்குள்ள இருக்கணும். தேவன் பேசுறாரா பிசாசு பேசுதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஆண்டவர் பேசும்போது நமக்கு தெரியும். ஆமென் அல்லேலூயா. நம்ம தான் என்றைக்குமே ஆண்டவர் பேச்ச கேட்கறது இல்லை. அதிக நேரம் ஜெபிக்கணும், அதிக நேரம் பாடணும், அதிக நேரம் பைபிள் படிக்கணும், ஆமென் நன்றாக உபவாசம் இருக்கணும். அதையெல்லாம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன். கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நம்முடைய தேவன் வாழ்ந்தார். இன்றைக்கும் நாமும் அதனுடைய முன்மாதிரியை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரங்களிலே எதிர்ப்பு, சில நேரங்களிலே பிரச்சனை போராட்டம் வந்தபோது கூட அக்காலத்தில் இருந்த மிஷினரிமார்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் அப்படியே தங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அப்படியே கீழ்ப்படுத்தி ஆமென் ஸ்தோத்திரம் எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும் சரி, பனிக்கட்டியில் போட்டு அவர்களை கட்டி அழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும் சரி, குழியில் மண்ணை போட்டு மூடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே உம்முடைய கைகளிலே நாவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மிஷினரிமார்கள் தங்கள் உயிரை விட்டார்கள். ஆகையால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க அந்த தியாகம் பண்ணாவிட்டால் நாம் இப்பொழுது சபை நடத்த முடியாது, சபையில் இருக்க முடியாது. ஆண்டவர் அந்த தியாகத்தை எல்லாம் பார்க்கிறார், முன்மாதிரியை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்கள்